மணிக்கு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவரோட ஃப்ளோருக்கு போகிறாரு. அதாவது அவரோட ஃப்ளோர் 7th ஃப்ளோர். அங்கே போய் இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து மெய்டு வந்து டோரை நாக் பண்ணி சார் காஃபி அப்படின்னோடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு கம் இன் அப்படிங்கிறாரு. உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. மெய்டு போனதுக்கப்புறம் அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு ஃபோனை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு ஷவர்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே டின்னருக்கு இறங்கி வர்றாரு. கீழே டின்னருக்கு வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. யாருமே சிரிக்கலை. இவரோட மூஞ்சியே எப்படி இருக்கும்னா கசப்பான டானிக் சாப்பிட்டு அந்த மூஞ்சி வந்து அந்த டானிக் உள்ளே போனோடனே மூஞ்சி ஒரு மாதிரியா ரியாக்ஷன் கொடுக்கும்ல, அப்படி தான் இருக்கும் இவரோட ஃபேஸே. அது ஏன்றது மட்டும் தெரியல. அவங்க குடும்பத்தில் யாருமே சிரிக்கலை. ஒரு பக்கம் தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அம்மா அப்பா தங்கச்சி உட்காந்துருக்காங்க. இவர் போய் உட்காராரு. இவர் எப்பயுமே அம்மாவுக்கு பக்கத்தில் தான் உட்காருவார். அம்மா பக்கத்தில் சேர் எப்பயுமே எம்டியாக இருக்கும். அந்த சேரில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. யாருமே சாப்பிட்றப்ப பேசலை. சிஸ்டர் மட்டும் பேச வர்றா. அண்ணா அப்படின்னோடனே அவங்க அம்மா பேசாத சாப்பிடு அப்படின்னு மிரட்டினோடனே அவ்வளோதான். அந்த தங்கச்சியும் வாயை மூடிக்கிடுச்சு. எதுவுமே பேசாமல் சாப்பிட்டு எல்லாம் பண்ணோடனே அப்போ ஹீரோவோட அப்பா சரிம்மா நான் கிளம்புறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை. எங்கே போகிறாரு என்ன ஏது. ஆனால் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாரு. ரொம்ப ஒரு பெரிய பணக்காரவங்க. அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பா. இவங்களே ஒரு 4-5 பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நிறைய பணக்காரவங்க தான் இவங்க. அவர் இப்போ கிளம்பி போயிடுறாரு. போன உடனே தங்கச்சி மறுபடியும் அண்ணா அப்படின்னு சொன்னேன். உடனே அப்பையும் ஹீரோவோட அம்மா சாப்பிட்டுட்டு முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு மேலே என்ன பேச, சாப்பிட்டுட்டு தாங்க அண்ணா கிட்ட கையை மட்டும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கையை கட்டிட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த வார்த்தையுமே யாருமே பேசலை. தாத்தா பாடிட்டே பாட்டி நான் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னோடனே சரிப்பா பார்த்துப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எழுந்திரிச்சு கிளம்பிட்டார். அவர் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் அவர் ஃபேஸில் எந்த சிரிப்புமே கிடையாது. அப்படியே மூஞ்சியை இறுக்கமாக வச்சுக்கிட்டு தான் இங்கேருந்து போகிறார். அவரோட வீடு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு. அவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இல்லாத மாதிரியான ஃபீல் அவருக்கு இருக்குது. அதோடு அவர் வெளியேறிட்டார். இப்போ அடுத்து நம்ம 2வது ஹீரோவை பார்ப்போம். நம்ம 2வது ஹீரோ காலையில் அடித்து 5 மணி அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் குப்பைப்படுத்து தூங்கி 7 மணிக்கு அலாரம் வச்சு அந்த 7 மணி அலாரத்துக்கு 6 மணி அலாரம் நினச்சிட்டு இப்போவே எதுக்கு இப்படி பண்ணுற, இந்த சூரியனை கண்டுபிடிச்சவன் எவனோ அவனை முதல் நான் அடிக்கணும் அப்படின்ட்டு ஐயோ சாரி அப்படின்னு அதையும் சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு எழுந்திரிச்சு டைமை பார்த்தா டைம் 7. ஐயோ 7 மணியா, நான் கிளம்பணும் அப்படின்ட்டு வேகமாக ஓடுறாரு. போய் ஷவர் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு என்னன்னு பார்த்தா சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் பெருசாக வீட்டில் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்குள்ள இருந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்து சுடுதண்ணியை காய வச்சு அந்த நூடுல்ஸில் ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சு கிளக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அவரோட சின்ன மேக்கப்லாம் போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த நூடுல்ஸை ஒரு கலரி வாயில் அவசரமாக போட்டுட்டு வச்சபடி வச்சுட்டு ஓடியே போகிறாரு. அவர் ரூமை பூட்டிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து கேபுக்கு புக் பண்ணுறாரு. கேபுக்கு கால் பண்ணி சொன்னோடனே இந்த வரோம் சார் அப்படின்ட்டு அவங்களும் வர்றாங்க. வந்த உடனே ஏறி உட்காரது. சார் எங்கே போகணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னு. அது என்ன இண்டஸ்ட்ரினா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. சரி சார் அப்படின்னா இங்கேருந்து அவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து இவங்களும் போகிறாரு அவரும் போகிறாரு, 2 பேருமே போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பெரிய பணக்காரர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹீரோவோட பேர் வி. ரொம்ப சோம்பேறியாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு ஓடினார் இல்லையா, அவர் பேர் ஜிம்மி. இந்த விக்கு தான் நம்ம ஜிம்மி பிஏவாக போகிறாரு. ஆனால் விக்கு போகிறதெல்லாம் தெரியும், ஆனால் வியோட குணங்கள்லாம் தெரியாது. ஏன்னா வி வந்து வெளி உலகத்துக்கு வந்து ரொம்ப சிரிச்ச மூஞ்சியாக எல்லாருக்கூடையும் ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஆளா அப்படியா தான் தெரியும். அவரோட பர்சனல் லைஃப் எப்படிங்கிறது நம்ம ஜிம்மினுக்கு தெரியாது. இனிமே தான் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்றதையே நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல்.
சேட்டலைட் BLFF. இந்த ஸ்டோரி இருந்து நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு தாய்லாண்டை சுற்றி தான் சொல்லியிருக்கேன். பெருசாக வெளியில் கொரியாவை சுற்றிலாம் நான் போகலை. நம்ம கொரியாவுக்கு போக வேணாம், கொஞ்சம் அந்த கதையை இப்படியே கொண்டு வருவோன்னு ஒரு ஆசை கொண்டு வந்திருக்கேன். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். 2 பேருமே ஒரே டைமில் போகிறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் போய் உட்காடுறாரு. உட்காந்தோடனே அவருக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இந்த ஹீரோ வந்தோடனே மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து வர்றாரு. வந்து நேரமாயிடுச்சுன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து வேகமாக படப்படப்படன்னு படி ஏறி வேகமாக உள்ளே போய் லெஃப்ட்லேருந்து இங்கேருந்து உள்ளே போய் எல்லார்கிட்டையும் ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு வச்சிருக்கிற ஆள் யாருப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம வி அங்கே உட்காந்துருக்காரு. வி கிட்ட போய் குட் மார்னிங் சார் அப்படின்னு அப்படின்னு ஒரு மட்டும்தான் வருது. சரி சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிற சேரில் போய் உட்காந்து அவர் மேக்கப் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டே இருந்துட்டு அப்புறமா எழுந்திரிச்சு வந்து சார் இன்னைக்கு உங்களுக்கு ஷெடியூல்லாம் எங்கெங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இப்படியே தான் 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன், வேறு எந்த இதுவுமே கிடையாது. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து எழுந்திரிச்சு அவரோட ஷெடியூல் என்னென்னவோ அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியே தான் போகிறாரு வராரு. வெளியில் போனோடனே மனுஷன் அப்படி ஈன்னு சிரிக்கிறதும் எல்லாருக்கும் அழகாக நின்று போஸ் கொடுக்குறதும் எல்லாமே ஃபோட்டோவுக்கு எல்லாமே அழகாக பண்ணுறாரு. ஆனால் பிஏ கிட்ட திரும்பி பேசுகிறப்ப மட்டும் மூஞ்சி சுருங்கி போயிடுது, பேசுகிறதே இல்லை. அப்போ நம்ம ஜிம்மின்னு நினைக்கிறாரு, எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுகிறாரு. என்கிட்ட மட்டும் இவருக்கு என்ன கோபம், என்கிட்ட மட்டும் ஏன் மூஞ்சியையும் ஏதோ ஒரு மாதிரி வச்சுக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ள எப்போ என்ன செய்ய போகிறாங்க, எந்த மாதிரி வரப்போகுது, கதை எப்படி வருது, அதெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்து வர்ற கதையில் பார்க்கலாம். பாய்.